குட் மார்னிங் மேடம். தண்ணி வச்சிட்டியா? வச்ச மேடம். தேதி மாத்தனியா? மாத்திட்டேன் மேடம். டேபிள் கிளீன் பண்ணியாடா? உன்னை தாண்ட சொல்றேன், டேபிள் கிளீன். ஒரு சின்ன சந்தேகம், இதுக்கு முன்னாடி உடுப்பி ஹோட்டல்ல கல்லால இருந்தீங்களா? டேய் சதா எந்திரிமா. டேய் காமராஜர் காலத்துல அப்பாயிண்ட் ஆயி, பக்தவச்சலம் காலத்துல பர்மனன்ட் ஆயி, அண்ணா காலத்துல அக்கவுண்டன்ட் ஆயி, கலைஞர் காலத்துல செக்ரட்டரி ஆயி, புரட்சி தலைவர் காலத்துல மேனேஜர் பதவி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க என்ன பார்த்தானா இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்ட? அதுக்காக மேனேஜர் சீட்ல உட்கார்ந்துட்ட மேனேஜர் ஆயிடுங்களா? ஏன் தான் இந்த பதவி ஆசையோ? யாருக்குடா இல்ல பதவி ஆசை? மனுஷனுக்கு சாகுற வரைக்கும் தானமா இந்த பதவி ஆசைலாம். அதுதான்டா இல்ல, செத்ததுக்கு அப்புறமும் சிவலோக பதவி கிடைக்காதான்னு எத்தனை ஜென்மங்கள் ஏங்குது. மணி பத்தாச்சா? அந்த முசுட்டு மேனேஜர் வந்துட்டு இருக்கான் போல இருக்கே. சிவலோக பதவி பத்தி பேசிட்டு பூலோக பதவி கூட போகுது. பேசாம உன் சீட்ல போய் குந்துமா. உன்ன அப்புறம் பேசிக்கிறேன். என்னையா 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 இது? மேனேஜர் வந்துகிட்டு இருக்கான், சீக்கிரம் போய் எல்லாம் சீட்ல உட்காருங்க. என்னையா சொல்றாங்க? என்னையா எல்லாரும் கோக்க விளையாடுறீங்க? அவங்க சீட்ல போய் உட்காருங்கப்பா. டேய் அந்த மாதிரி உன் இடம் இதாடா, நல்ல ராவண தர்பார்ல உட்கார்ந்து மாதிரி அங்க போய் உட்காரு. கொஞ்சம் இடம் விட்டா தலையில ஏறிடுவியே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். வணக்கம் சார். நமஸ்காரம். குட் மார்னிங் சார். ஹலோ, பேப்பர் வைக்காம டைப் பண்ணா மிஷின் கெட்டிடும். சாரி சார். குட் மார்னிங் சார். இதுவும் ஒரு உடுப்பு ஹோட்டல் கேஸ். கொஞ்ச நேரம் குந்த விட மாட்டானே. குட் மார்னிங் சார். மார்னிங். அனுஷியாவை கூப்பிடு. சரி சார். என்னது அனுசியாவை கூப்பிடு நான் சொன்னா? அட்லீஸ்ட் ஒரு மிஸ் கூட போடலையா? மிஸ் ஆயிடுச்சுமோ? ஆகும்டா ஆகும். நான் யாரு? காமராஜர் காலத்துல அப்பாயிண்ட் ஆயி, பக்தவச்சலம் காலத்துல பர்மனன்ட் ஆயி, அண்ணா காலத்துல அக்கவுண்டன்ட் வர்றேன் சார். எஸ் சார். ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்ப வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பியாச்சுல? இன்னும் அனுப்பல சார். ஏன் அனுப்பல? கிளார்க் இன்னும் டெஸ்பாச் பண்ணல சார். அந்த கிளார்க் யாவது கூப்பிடுங்க. அவர் என்ன பண்ணுவார் பாவம்? ஹெட் கிளார்க் செக் பண்ணி கொடுத்தாதானே. அப்ப அந்த ஹெட் கிளார்க் என்னதான் பண்றாரு? அவரை திட்டாதீங்க சார், பாவம் குழந்தை குட்டிக்காரர். டைப்பிஸ்ட் டைப் பண்ணி கொடுத்தா தானே அவர் செக் பண்ண முடியும். டைப்பிஸ்ட் கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே? கேட்கல. ஏன் கேட்கல? நான் இன்னும் லெட்டர் டிக்டேட் பண்ணவே இல்லையே சார். ஷட் அப். எதுக்கு நீங்க ஆபீஸ் வரீங்க? பேனக் கீழ உட்கார்ந்து காத்து வாங்கவா? ஒரு சீனியர் நீங்களே ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா உங்க கீழே இருக்கிறவங்க ஜூனியர் அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்க? நொடிக்கு ஒரு தடவை சீனியர் சீனியர் சொல்றீங்களே, ப்ரமோஷன் வேணும்னா சீனியாரிட்டி மட்டும் பத்தாது, சின்சியாரிட்டியும் தேவை. அண்டர்ஸ்டாண்ட்? சார் வந்து நோ மோர் எக்ஸ்கியூசஸ். கெட் அவுட். ஐயா நாராயணசாமி, நான் ஒரு சீனியர். என் சர்வீஸும் இவன் வயசும் ஒண்ணு. இவன் என்ன வானத்துல இருந்தா குதிச்சுட்டான்? நான் பிஏ, அவன் எம்பிஏ. அந்த ஒரு எழுத்து சேர்த்து படிச்சிடும் என்ன குதிக்கிறான். நான் ஒரு சீனியர்னு கூட பார்க்காம என்ன டோஸ் விடுறான். திடீர்னு இவன் லீவ்ல போயிட்டானா நான் தானே அந்த சீட்ல உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்க்கணும். என்ன பாக்குறீங்க சொல்லுங்களேன் ஐயா. என்ன சொன்னீங்க? சுத்தம். உம்மகிட்ட போய் பேசணும் பாரு, என்ன அடிக்கணையா செருப்பால. அம்மா, ஐயா உங்களை எட்டார் சொன்னாரு. எதுக்குடா? உங்களுக்கு மட்டும் போனஸ் கொடுக்குறாங்களா? போய் வாங்கிக்கிறங்க. பட்டவா ராஸ்கல், வாளை ஒட்ட நறுக்கிடுவேன். வால்ல காது எதா இருந்தாலும் நறுக்குவேன். போடா. வாங்க அனுஷியா, உட்காருங்க. பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்ல சார். உட்காருங்க. பரவாயில்ல. சாரி, வாய்க்கு வந்தபடியே கோவமா பேசிட்டேன். அத மனசுல வச்சுக்காதீங்க. இது என்ன சார், இதுக்கு மேலாம் திட்டி இருக்கீங்க, அப்பெல்லாம் வருத்தப்படல. எதுக்கு போயா வருத்தப்பட போறேன்? நானும் முன்கோவத்தை குறைக்கணும்னு தான் பாக்குறேன், பட் முடியல. நீங்க என்ன சார் செய்வீங்க பாவம்? உங்களுக்கு கோவமே வருஷத்துல 2 தடவை தானே வருது. 2 தடவை தானா? ஒரு தடவை வந்தா 6 மாசம் வரைக்கும் தாங்குதே. ஏன்பா ரிக்ஷா வருமா? வரும் சார். மயிலாப்பூர் போகணும். என்ன கேக்குற? ஏதோ பாத்து கொடுங்க. பார்த்து போடுற விவகாரமே வேணா. அப்புறம் வந்த இடத்துல வம்பு பண்ணுவேன். கட்டம் ரைட்டா சொல்லு. எவ்வளவு வேணும்? 10 ரூபா கொடுங்க. 10 ரூபாயா? வேற ஆளை பாரு. சார் சார் சார்,
8 ரூபா கொடுங்க. இந்த பாரு, 8லயே டைட்டா நிக்காத, கீழே இறங்கி வா. ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க சார். சரி, காலையில ரொம்ப காய்ச்சல் இருக்க போல இருக்கு. 1 ரூபா தரேன், கொண்டு விட்டுறியா? கொஞ்சம் இருங்க. புடிங்க, கையை காட்டுங்க. எனக்கு ரிக்ஷால பொண்ணு ஆசையா இருக்கு. என்ன மயிலாப்பூர்ல கொண்டு போய் விட்டுருங்க. 1 ரூபா வச்சுக்கங்க. மூதேவி, வண்டி ஆடா வச்சிருக்கிற, சக்கரத்துக்கு ஆயில் போடக்கூடாது. நீ மட்டும் சூரியன் அஸ்தமிச்ச உடனே சுர்ற ஏத்திக்கிற. சார், இது என்ன வீடா கொல்ல மாட்டியா? யார் நீ? கீழ் வீட்டுக்காரன். மேல உனக்கு என்ன வேலை? ஆணி அடிக்கிறதுக்கு ஒரு நேர காலமே கிடையாதா? அது ஏன் இஷ்டம். இது ஏன் போர்ஷன். காலையில அடிப்பேன், சாயந்தரம் அடிப்பேன், ராத்திரி அடிப்பேன். தெம்பு இருந்தா மணிக்கு ஒரு ஆணி அடிப்பேன். அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை தூங்க விடுங்க சார். அத பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த ஆணி இந்த சுவத்துல இறங்கணும். என் மவ பாமாவுடைய போட்டோ இதுல தொங்கணும். என்ன பாக்குற? போவலையே, போ. கவரி, கவரி. கோபி, ஷூ பாலிஷ் போட்டேன் கோபி. பாலிஷ் இல்ல, பாட்டு. பாட்டா? ஆ. அடிவாடி ஏன் கப்ப கிழங்க எங்க காப்பெத்த. அசி, அங்க வந்து பாடு பொட்டியோட. நான் ஒன்ன நினைச்சேன், நீ 2 நினைச்ச, நான் 3 நினைச்சேன், நீ 4 நினைச்ச. அம்மா பசி. அம்மா பசிக்குதே, அம்மா பசிக்குதே, அம்மா பசிக்குதே, அப்பா பசிக்குதே, பாடுவா, வீட்டுக்குள்ளேயே பாடுவா. அம்மா அம்மா பசிக்குதே, அம்மா பசிக்குதே, எனக்கு வர்ற கோபத்துல இதால ஓங்கி ஒரே அடி. ஆறுமணிய புட்டி 5 புட்டி ஆயிடும். ஏமா அர்த்தராத்துல அண்டங்காக்கா மாதிரி தொண்டை கைய கத்தினா ஏன் பசிக்காது? யார் நீங்க? மேல் வீட்டுக்காரன். கீழே உங்களுக்கு என்ன வேலை? ஏன்பா, பாடுறதுக்கு ஒரு நேரங்காலம் கிடையாது? நாங்க எப்ப வேணாலும் பாடுவோம். இது எங்க போஷன். காலையில பாடுவோம், மத்தியானம் பாடுவோம், சாயந்திரம் பாடுவோம். நீங்க யார் கேட்கறதுக்கு? இத பாருப்பா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள கொஞ்சம் நிம்மதியா ஆணி அடிக்க விடேன்பா. அடுத்தவங்களை பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல. நீ பாடுமா? இத பாருப்பா, போனா போயிடுறேன். அதுக்காக பாப்பா பாட வச்சு ஏன் பயமுறுத்து? ஏய், பாதி ராத்திரில என்னையா ரகல? ஒண்ணும் இல்ல, பெட்ரூம்ல ஒரு 2.5 இன்ச் ஆணி அடிச்சேன். அதுல வந்த விவகாரம். ஓஹோ, நீங்க 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்ணல. கோபி, இவர்தான் பரமசிவம். பம்பாயில இருந்து நம்ம மாடி போர்ஷன் குடி வந்திருக்காரு. இவருடைய டாக்டர் பாமா அடுத்த வாரம் பம்பாயில இருந்து வருதா. மிஸ்டர் சுதர்சனம், உங்க சொந்த ஊர் எதுன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு தூத்துக்குடி. தூத்துக்குடியா? அப்ப முத்து குளிக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க. சீச்சி, நான் மத்தவங்க குளிக்கிறது வைக்கிறதே இல்ல. இது எப்படி இருக்கு? இதுதான் கடைசி தப்பு. பொண்ணு பேரு காவேரி, நல்லா பாடும். கேட்டேன், பேர் தான் காவேரி. தொண்டை ரொம்ப வறட்சியா இருக்குதே. உம்ம பொண்ணு பாடுற லட்சணத்துக்கு ஓடுற ட்ரெயின்ல கூட பொழப்பு நடக்காது. மூத்த பையன் கோபி MBA படிச்சிருக்கான். என்னது? MBA படிச்சிருக்கான். MBA படிச்சிருக்கானா? அந்த காலத்துல நாங்கெல்லாம் எம்பாமலேயே படிச்சிருக்கோம். கேள்விப்பட்டது இல்லையா? இது எப்படி இருக்கு? நீ பாடுமா. அம்மா பசிக்குதே. கன்றாவியா இருக்கு. நீ பாடு. செஞ்சு இவன் ஒரு செவிட. ஏங்க, மேனேஜர் பம்பாய் போயிருக்கிறாராம, நிஜமாவா? பம்பாய்க்குள்ள போயிருக்கிறாரு. ஓஹோ, நான் பம்பாய்க்கு தான் போயிருக்கிறார்கள் நினைச்சேன். ஒட்டகம் இருக்கா? ஒட்டகமும் இல்ல, புலியும் இல்ல, பட. நான் வந்து குதிரை கிட்ட கேட்டா, யார பார்த்து குதிரைங்கிற? கழுத. நீதான் கழுத, நீதான் கழுத. அச்சே, நீதான் கழுத, நீதான் கழுத, நீதான் கழுத, நீதான் கழுத, நீதான் கழுத. இங்க நான் ஒரு இருக்கேங்கிற நினைப்பே எல்லாம் போயிடுச்சு உங்களுக்கு எல்லாம். உங்கள யாரு கழுத யாரு குதிரைங்கிறத டிசைட் பண்ண வேண்டியவ இந்த மேனேஜர் மிஸ் அனுசியா. ஏங்க, இன்னும் மிஸ் ஆவே இருக்கீங்களே. எப்ப மிஸ்ஸஸ் ஆக போறீங்க? சொந்தத்துல கூட மாப்பிள்ளை கிடைக்கல. எங்க குடும்பத்துல கூட எல்லாம் சொந்தத்துல எல்லாம் கட்டிக்கினாங்க. எங்க அப்பா எங்க அம்மா கட்டிக்கினாங்க, எங்க மாமா எங்க மாமியா கட்டிக்கினாங்க, எங்க சித்தி எங்க சித்தப்பா கட்டிக்கினாங்க, எங்க தாத்தா எங்க பாட்டியை கட்டிக்கினாங்க. அட இவ்வளவு எதுக்குங்க? இது கூட இது பொண்டாட்டி தான் கட்டிக்கினாரு. ஆமா, நீ ஏமா என்ன கல்யாணம் கட்டிக்காம இருக்கிற? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் வந்தாரு.
ஆள் நல்ல வாட்ட சாட்டமா அங்க சங்கமா ராஜா வாட்டமா இருந்தாரு. டெய்லர் அளவெடுக்கிற மாதிரி என்னையே பார்த்தாரு. என்ன நினைச்சாரோ தெரியல, நேரா கொல்ல பக்கம் போனாரு. தொபுக்கட்டின்னு ஒரு சத்தம். எல்லாரும் ஓடி போய் பார்த்தா கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவர் ஏன் அப்படி பண்ணினாருன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களை கட்டிக்கிறத விட கிணத்துல வந்து சாவுறதே மேல முடிவு பண்ணிட்டாரு போல் இருக்கு. ஏங்க ஒரு அட்டெண்டர் உங்களை இப்படி எல்லாம் பேசிட்டு போறான், கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கிறீங்களே. பேசினா பேசிட்டு போறான் சார். நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி. அட்டெண்டர் அக்கவுண்டன்ட்னு ஏன் பிரிச்சு பேசுறீங்க? அத்தா இந்தாத டைபிஸ்ட் நீங்க கையெழுத்து வேண்டிய சொன்னாங்க. அக்கவுண்டர் மாமா இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. கேசியர் சித்தப்பா உங்ககிட்ட ஏதோ சொன்னாராமே, என்னன்னு கேட்டாரு. டெஸ்ட் பாஸ் மச்சான் டெலிவரி பண்றாரு. மச்சான் டெலிவரி பண்றாரா? டெலிவரி பண்ண சொன்னாரு. என்னடா மாமா மச்சான் உறவு கொண்டாடுற? என்னத்த நீதானே நாமெல்லாம் ஒரே குடும்பம்னு சொன்ன. மருமக புள்ள தெரியாம சொல்லிட்டேன்டா, என்ன விட்டுடுறா. அத்த இன்னொரு தடவை சொன்ன நீ செத்த. சரி அதை விடு. ஆ. இந்த மருமகன் பையனுக்கு எப்ப பொண்ணு கொடுக்க போற? ஆளை ஒத்த நறுக்கிடுவேன். அந்த மேனேஜரை வெளியே தள்ளிட்டு எப்ப அந்த சீட்ல நான் உட்காருவேனோ அப்பத்தாண்டா கல்யாணம். அப்ப இந்த ஜென்மத்துல கல்யாணம் இல்லங்கிற? என்னடா சொல்ற? கல்யாணத்தை